ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாழப்பந்தல் என்ற கிராமத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட சமண மதத்தை தோற்றுவித்த மகாவீரர் என்ற கோயிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்ச்சி குறித்து விரிவாக பார்க்கலாம். நமோ அரஹந்தாணம் நமோ சித்தாணம் நமோ ஆயரியாணம் நமோ உவஜ்ஜாயாணம் நமோ லோயே சௌவசாஹூணம் ஏசோ பஞ்சநமோங்காரோ சௌவபாவப்பணாசனோ மங்களாணம் ச சௌவேசிம் படமம் ஓஹி மங்களம். வாழப்பந்தல் பகவான் மகாவீரர் இந்த ஜினாலயத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். 12ஆம் நூற்றாண்டில் கிபி 12ஆம் நூற்றாண்டில், அதாவது 800 வருடத்திற்கு முன்பாக ஆதிநாதர் பிள்ளை தமிழ் என்கிற ஒரு நூல் எழுதப்பட்டுள்ளது. அந்த நூலின் ஆசிரியர் இந்த வாழைப்பந்தல் கிராமத்திற்கு விஜயம் செய்திருக்கிறார். அதற்குண்டான ஆதாரங்கள் எல்லாம் 16ஆம் நூற்றாண்டில் வெளியிடப்பட்டுள்ளது. அவர் கூறுகின்ற பொழுது ஒரு 6 க்ஷேத்திரங்களை குறிப்பிடுகிறார். ஆரணி அருகே உள்ள திருமலை, வாழப்பந்தல், காஞ்சிபுரம் அருகே உள்ள ஆர்ப்பாக்கம், சென்னையில் உள்ள மயிலாப்பூர், இப்போ இருக்கிற மயிலாப்பூர் 800 வருஷத்துக்கு முன்னாடி அது திருமயிலை, சிதம்பரம் மற்றும் தஞ்சாவூர், இந்த 6 இடங்களையும் க்ஷேத்திரங்களாக அவர் குறிப்பிடுகிறார். ஓதனாளும் உருவினை தீர்த்திடும் சேதி நாட்டி நல் சிந்தையை நல்கிடும். ஓதனாளும் உருவினை தீர்த்திடும் சேதி நாட்டி நல் சிந்தை. வணக்கம். வணக்கம். இப்போ மகாவீரர் என்ற ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இந்த மகாவீரர் ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த மாதிரியான அருள் கொடுக்கிறார்? சமண மதத்துக்கு குரு பகவான், இந்த குரு பகவான் எங்களுக்கு நன்மை தருவார்கள். நிறைய திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவார்கள், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பக்கம் தருவார்கள். அதனால இந்த வாழப்பந்தல் வர்த்தமான மகாவீர ஜனாலயத்தில் சிறப்பான இந்த சுத்துப்பட்டார் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பந்தவாசி, வாழப்பந்தல், பர்ணமல்லூர், செய்யார், ஆரணி, சேவூர், மேலப்பந்த கிராமம் எல்லாரும் இங்கே வந்து இவரை தரிசனம் செய்து இவருடைய வேண்டுதலைக்கு நிறைய பேருக்கு நல்ல ஒரு இதுவெல்லாம் நடந்திருக்குது. விசேஷங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய சக்தி இந்த ஆலயத்துக்கு இருக்கிறது. இந்த ஆலயம் எத்தனாவது நூற்றாண்டுல இந்த இடத்துல கட்டப்பட்டது? 1000 நூற்றாண்டுக்கு முன்பு கட்டப்பட்டது. 1000 ஆண்டுக்கு முன்பாக கட்டப்பட்ட இக்கோயில். உங்களை மாதிரி நாங்களும் ஒரு முக்தி அடையணும், நாங்களும் நல்லா இருக்கணும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட வந்து வழிபட்டால் இந்த ஒரு நல்ல இது இருக்கும். கை கால் நோக்காடு இல்லாத இருக்கலாம், குடும்பத்தில் எந்த ஒரு குறை இல்லாத இருக்கலாம், எல்லா குடும்பமும் நல்லவா இருக்கணும், நம்ம பசங்க நல்லா இருக்கும், நம்ம சமுதாயத்தில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற அனைவரு குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பகவான் என்று வேண்டணும். நம்மளுக்கு மட்டும் வேண்டக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கிற சமணர்கள் குடும்பமும் மற்றும் அனைத்து கிராம சாவர்கள் அனைவர்களும் நல்லாக இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கணும். ஏன்னா நம்ம மட்டும்ன்றதில்ல, அனைத்து குடும்பமும் அனைத்து சேவகர்களும் இந்த பகவானிடம் நல்லா இருக்குன்னு வேண்டினா அவங்க குடும்பம் அனைவரும் நல்லா இருப்பாங்க, சேமமாக இருப்பாங்க, எந்த ஒரு குறையும் இருக்காது. அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகும், வயசங்க படிக்கலைன்னா நல்லா படிப்பாங்க,
அவங்களுக்கு ஏதாவது குறை இருந்தாலும் அது நிவர்த்தினி ஆகிடும், நோய் நொடி இருக்காது. ஏன்னா இவர் குரு பகவான். ஏன்னா குரு பகவான் வந்து எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டார். அவர் குரு பகவானாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் நல்ல ஒரு குரு பலன் தான் தருவார். பண்ணி வைக்கும் பரமபதத்தையும் மண்ணின் வைத்திடும் வானுலகு ஆழவும் நன்னி வைக்கும் நமோ அரஹந்தானமே, நமோ அரஹந்தானமே. வினையை மறித்திடும் தன்மையாக்கி தரணியெல்லாம் தரும். வன்மை நீக்கி வினையை மறித்திடும் தன்மையாக்கி தரணியெல்லாம் தரும். உண்மை நீக்கி புகுதவல்லார்க்கெல்லாம் நன்மையாக்கும் நமோ அரஹந்தானமே, நமோ அரஹந்தானமே. மகாவீரர் ஆலயத்துல மகாவீரர் வந்து மூலவரை தாண்டி வேற என்னென்ன தெய்வங்கள் வழிபாடு அந்த ஆலயத்துல இடம்பெற்றிருக்கும்? பிரம்மதேவருக்கு விழாழக்கமான சுக்கிரவார பூஜை அப்படின்னு விசேஷ பூஜைகள், அவங்களுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம்லாம் பண்ணி அவருக்கு நிறைய மாலை எல்லாம் சாத்தி அவருக்கு செய்வோம். பிரம்மதேவருக்கு வெள்ளிக்கிழமான தர்மதேவி அம்மனுக்கு இவங்க தர்மதேவி அம்மன். இவங்க வந்து இப்போ புதிய தர்மதேவி அம்மன் இந்த கோயில் பிரதிஷ்டை பண்ணும்போது இது வந்து உபேதாரராக இவங்க இந்த தலையை வாங்கி வச்சிருக்கிறாங்க. பழைய தர்மதேவி அம்மன் இவங்க தான் வெள்ளிக்கிழமான இவங்களுக்கு சிறப்பு அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு வெள்ளிக்கிழமான சிறப்பு ஆராதனை பண்ணுவோம். இதனால இப்போ நம்மளுடைய ஜினாலயத்துல சரஸ்வதி லட்சுமியும் இந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஜினாலயத்தில் அது மட்டும் இல்லாத சர்வான எக்ஷன் நம்ம ஜினாலயத்தில் இருக்கிறது பாருங்க, பிரம்மம், அது சர்வான எக்ஷன். அது இல்லாத மட்டும் உள்ள 24 தீர்த்தங்கரர். நம்ம சமண மதத்துல வந்து 24 தீர்த்தங்கரர், ஒவ்வொரு தீர்த்தங்கரர். 24 தீர்த்தங்கரர் தான் பகவான் மகாவீரர். முதல் தீர்த்தங்கரர் ஆதிநாத பகவான். அது மாதிரி எங்களுக்கு 24 தீர்த்தங்கரர் இருக்கிறார். அந்த 24 தீர்த்தங்கரும் இந்த ஜினாலயத்தில் உள்ள ஸ்தாபனம் பண்ணப்படும். இங்கே நாங்கள் வெளியில வச்சு அது இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்தாபனம் உண்டான விதிகள்லாம் சாமிஜி கையால் செய்து இன்னைக்கு சாமிஜி உள்ள உட்கார வைப்பாங்க. 24 தீர்த்தங்கரர். வெளியே நம்ம கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா துவாரக பாலகர் 2 துவாரக பாலரும் ஸ்தாபனம் பண்ணியிருக்கிறோம் இங்கே இந்த கோயிலில். இவங்களுக்கும் அந்த நைவேத்தியம் அபிஷேகம் பண்ணுறோமே, அந்த நைவேத்தியத்தை வந்து அந்த வாசுபடியில் அவங்களுக்கு நைவேத்தியம் வைப்போம். பகவானுக்கு முடிஞ்சோன்னா அந்த நைவேத்தியம் ஏற்றும் போய் அவங்களுக்கு வச்சுட்டு பலிபீடத்தில் ஏற்றும் போய் அந்த நைவேத்தியம் பண்ணுவோம். அங்கே இந்த சிறப்பு அம்சங்கள் உள்ளது. இதுதான் மகாவீரர் ஆலயத்தில் வழக்கமாக நடைபெறக்கூடிய பூஜைகள். போத நாளும் உருவினை தீர்த்திடும் சேதி நாட்டி நல் சிந்தையை நல்கிடும். போத நாளும் உருவினை தீர்த்திடும் சேதி நாட்டி நல் சிந்தையை நல்கிடும். காதினான்மை கடிந்த நனிமலர் நாதம் நாதம் நமோ அரஹந்தானமே, நமோ அரஹந்தானமே. எண்ணி வைக்கும் இருவினை ஒரு பக்தரா இந்த கோயிலுக்கு வரங்க இல்லையா, இந்த கோயிலுக்கு வந்தா என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன தீமைகள் நீங்கும், அதை பத்தி சொல்லுங்க. மனக்கவலைகள் இருந்தாங்க பகவான் கிட்ட சொன்னோம்னாக்கா நம்முடைய கவலைகள் எல்லாமே தீர்ந்துடும். நம்பிக்கையோடு வந்தா எல்லாமே நடக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த மகாவீரர் இவர். நம்ம என்ன நினைச்சு வேண்டிக்கிறோமோ அது கட்டாயம் கிடைக்கும்.
உடனே கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இது என் அனுபவத்திலேயே நான் உணர்ந்துருக்கிறேன். இது வேணும் சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு வந்தேன்னா அது எப்படி தான் அது கிடைக்குன்னு எங்களுக்கே தெரியாதுங்க. அது கண்டிப்பாக கிடைக்கும். முழு மனசோட நாங்கள் வந்து பகவானை வணங்குவோம். கண்டிப்பாக பலன் உண்டு. பண்ணி வைக்கும் பரம பதத்தையும் எண்ணி வைக்கும் இருவினை மாசர பண்ணி வைக்கும் பரம பதத்தையும் மண்ணின் வைத்திடும் வானுலகு ஆளவும் நன்னி வைக்கும் நமோ அரஹந்தானமே நமோ அரஹந்தானமே. வன்மை நீக்கி வினையை மறித்திடும் தன்மையாக்கி தரணி எல்லாம் தரும் வன்மை நீக்கி. மகாவீரர் ஆலயத்துக்கு வந்தா மன நிம்மதி கிடைக்கும், மன நிம்மதி குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் சரியாகும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஜெயின தர்மத்தில் சொல்றதே அதுதாங்க. நம்ம ஜெயின தர்மத்தில் சொல்றதே அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது, புலால் உண்ணக்கூடாது, நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. இதை பற்றி தான் நாங்கள் ஜெயின தர்மத்தை சொல்லுவோம். ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் நினைக்கக்கூடாது. நம்மளை மீறி நடந்தாலும் அதுக்கு பகவான் கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்குவோம். எங்களை மீறி மற்ற உயிர்களுக்கோ மற்ற பூச்சிகளுக்கோ ஏதாவது துன்பம் இருந்தால் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் நினைப்போம். யாருக்கும் எங்கள் மனசளவில் நாங்கள் கெடுதல் நினைக்க மாட்டோம். அதுதான் பகவான் மகாவீரரும் சொல்கிறாரு. ஈவினிங் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்ருவோம். விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு நாங்கள் இது சாமி, அதுக்கப்புறம் தண்ணி காப்பி எதுவும் குடிக்க மாட்டோம். மறுநாள் காலையில் இருந்து பல் வளைக்கும். சூரியன் உதிக்க முன்னாடி சாப்பிடுவோம். அதோட சூரியன் மறையத்துக்கு முன்னாடி நாங்கள் இது பண்ணிப்போம். எல்லாமே உணவுலாம் தினந்தோறும் எல்லாமே மாலையில் 6 மணிக்குள்ளே சாப்பிட்டுடணும். அதுக்கு மேலே எதுவும் நாங்கள் சாப்பிட மாட்டோம். சமண மக்கள் எல்லாமே ஆமாங்க, விரதம் வாங்கிக்குவோம். மகாராஜிட்ட விரதம் வாங்கிக்கின்னு மகாராஜ் விரதம் கொடுப்பாரு. இந்த மாதிரி 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டணும். அதுக்கப்புறம் என் பூச்சி எல்லாம் உற்பத்தி ஆகும். அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, அது பாவம் அப்படின்னு சொல்றதுனால நாங்க எல்லாருமே 6 மணிக்குள்ளவே சாப்பிடுவோம். மாலையில 6 மணி சாப்பிடுவீங்க, காலையில குளிச்சுட்டு 8-9 மணிக்கு சாப்பிடுவோம். மகாவீரர் ஆலயத்துக்கு வரும்போது உங்களுக்கு தேவைக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவீங்க, ஒட்டுமொத்த மக்களுக்கும் பிரார்த்தனை பண்ணுவீங்க. ஊருக்காக தான் பிரார்த்தனை. இந்த ஊரும் நல்லா இருக்கணும், மழை கரெக்டா வரணும், எந்த ஊருக்கும் நோய் நொடிகள் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னுடைய பிரார்த்தனை எங்களுக்காக நாங்க பிரார்த்தனை பண்ண மாட்டோம், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒட்டுமொத்த மக்களுடைய நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை பண்ணுவீங்க. அதுதான் எங்க மதத்துல சொல்றாங்க. நாம வேண்டிக்க கூட நம்ம மத்தங்களுக்காக வேணா தான் நம்முடைய வேண்டியது நிறைவேறும். அது நம்முடைய இது தேவைகளை கடவுள் பார்த்துக்குவார். நன்மையாக்கும் நமோ அரஹந்தானமே நமோ அரஹந்தானமே. பல்குவிக்கும் அருவினை தல்லையும் பல்குவிக்கும் பரம பதத்தையும் அல்குவிக்கும் அருவினை தல்லையும் பல்குவிக்கும் பரம பதத்தையும் உல்குவிக்கும் புகரரு காட்சியும் நல்குவிக்கும் நமோ அரஹந்தானமே நமோ அரஹந்தானமே. மகாவீரர் அவருடைய மகிமை பத்தி சொல்லுங்க. அவருடைய மகிமையை வந்து ரொம்ப இரவு உண்ணாமை, மற்ற உயிர்களை வந்து கொல்லாமை, இதில் வந்து கடும் முயற்சி. நைட்டு 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது, பூச்சிலாம் வரும். வெங்காயம், பூண்டு, கீரை, கிழங்கு அதெல்லாம் வந்து எதுவும் பூமிக்கடியில் விளையிற வஸ்து எதையும் சாப்பிடக்கூடாது. கொள்கைகள் வந்து ரொம்ப நிறைய. இந்த இரவு உண்ணாமை வந்து நிறைய பேர் 6 மணிக்கு இல்லை 7 மணிக்கு மேலே தண்ணி கூட குடிக்கிறது இல்லை, 2 வேளை தான் சாப்பிட்றது. அது மாதிரி நிறைய விரதம் இருக்கிறாங்க. காலையில் 10 மணிக்கு ஒரு சாப்பாடு, பொழுதாட ஒன்று. அது நிறைய பேர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதை மாதிரி. இன்றைக்கி 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு வாய் கொப்பிச்சுட்டு அதோட மறுநாளில் அடுத்த நாள் 3ஆவது நாள் காலையில் தான் பல்லு கூட செய்யக்கூடாது. அதை மாதிரி விரதம் பயங்கரமாக இருக்கும். எல்லாருமே இருப்போம். எல்லாருமே ஒரே விதமான விரதம் இருக்கும். விரதம் இருக்கும்.
இப்போ வர்றவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இப்போ எல்லாருமே நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி 5000 பேர் 10,000 பேர் வந்தாலும் அதில் வந்து வெங்காயம் பூண்டு எதுவுமே சமைக்கிறது இல்லை. சுத்த உணவு, சைவ உணவு. சைவ உணவு. அதான் மகாவீர் ஜெயந்தி வந்து ஒரு நாள் போற்றப்பட்டு வருது. சித்திரை மாதம், அது ஏப்ரல் மாதம் அதை மாதிரி வரும். அதை வந்து உலகமே கொண்டாடும் அதை வந்து சிறப்பாக. இப்போ வந்து மகாவீரர் ஆலயத்துக்கு வரும்போது என்னென்ன பூஜை பொருளை கொண்டு வரீங்க, எப்படி அந்த வழிபாட்டு முறையை சொல்லுங்க. வழிபாட்டு முறை பூஜை பொருட்கள்லாம் அரிசி, லவங்கம், மஞ்சள் அரிசி, கந்தம், பாதாம், ஏலக்காய், தீபம் எல்லாம் வச்சு 8 வித அர்ச்சனை பண்ணுவோம். முதல்ல வந்து ஜலம், கந்தம், அஷிதம், புஷ்பம், தீபம், தூபம், பழம், அர்க்கியம் எல்லாம் வச்சு நல்லா சிறப்பாக 8 வித அர்ச்சனை பண்ணுவாங்க. இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து அந்த 8 விதமான பொருள் கொண்டு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போகணும். அதான் முறை, அதுதான் வழக்கம். பூஜை நாளில் எடுத்துட்டு வருவாங்க. மற்ற நாளில் வந்து கோவிலுக்கு வரும்போது விதானம், நாங்கள் சொல்றது வந்து விதானம். கோவிலுக்கு வரும்போது அரிசி, பச்சரிசி, லவங்கம் அதை எடுத்துன்னு வந்து வழிபடுவோம். கட்டாயம் கொண்டு வரணும். கொண்டு வந்து வழிபடுவோம். கோவிலுக்கு வந்து சும்மா வரக்கூடாது, அது மாதிரி எடுத்துன்னு வந்து வழிபடுவோம். ஜெய் ஜினேந்திரா, ஜெய் ஜினேந்திரா, ஜெய் ஜினேந்திரா. இங்கே சமண துறவிகள் வந்து அவங்க நிறைய ஆகமங்கள் எல்லாம் வந்து இந்த காலத்துலேயும் இப்போவும் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் ஆகாரம் எடுத்துப்பாங்க. அந்த ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆகாரம் எடுத்துக்கிறதுக்கே நிறைய விதிகள் இருக்குது. அது வந்து நார்மலாக ஒருத்தவங்க சாப்பிட்றத விட ஒரு 100 மடங்கு வந்து நிறைய அதுக்கு வந்து கட்டுப்பாடுகள்லாம், விதிகள், கட்டுப்பாடுகள் அதையெல்லாம் இருக்குது. அதில் 3 இது இருக்காங்க. ஓகே, துறவிகள் வந்து நிர்கந்தருங்கிறவங்க எந்த ஆடைகளும் உபயோக மாட்டாங்க, முற்றும் துறந்தவர்கள். அவர்களுக்கு எந்த பந்த பாசமும் கிடையாது, பிறந்த மேனியாக இருப்பாங்க. அவங்க உடம்புல எந்த இதுவும் இருக்காது. கையில் வந்து பிச்சு வச்சுருப்பாங்க, அது மட்டும்தான். அது கூட வந்து எந்த உயிர் ஜீவனுக்கும் வந்து எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும், க்ளீன் பண்ணுறதுக்காக, ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வச்சுருப்பாங்க. வேறு எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு நாம் கொடுக்கக்கூடியவங்களுக்கும் நிறைய விதிகள் இருக்குது. அது என்னென்ன விதிகள், எப்படி பண்ணணும் என்னங்கிறதும். ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் ஆகாரம் எடுத்துப்பாங்க. அந்த ஆகாரம் எடுத்துக்கும் போது சில விதிமுறைகள் வந்து மீறி ஏதாவது ஜீவன் வந்ததுன்னா அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க. மடி அப்படின்னா வந்து ஒருத்தவங்க வந்து அன்னைக்கு காலையிலேருந்து எந்த ஆகாரமும் எடுத்துக்கக்கூடாது, உணவு எதுவும் எடுத்துக்காம அன்னைக்கு வந்து காலையில் எழுந்து சூரிய உதயத்துக்கு அப்புறம் எழுந்து நம்ம உடுத்திக்கொள்ளக்கூடிய அந்த ஆடைகளை நனைச்சி வெயிலில் காய வைக்கணும். காய வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து அந்த துணியை வந்து அந்த ஆடைகளோ போட்டுக்கிட்டு வந்து தான் சமையலே பண்ணணும். அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சமையலெல்லாம் வந்து இருக்குது. காய்கறிகள் அவங்களுக்கு வந்து எப்படி காய்கறிகளை வந்து நறுக்கணும், என்ன மாதிரி சமைக்கணும் அப்படின்லாம் விதிகள் இருக்கு. எல்லா விதிமுறைகளும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான விதிமுறைகள் இருக்குது. அந்த மாதிரி சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவரை அழைக்கணும். பழங்கள், அதுக்கப்புறமா வந்து ஜூஸ் எல்லாம் குடிப்பாங்க, தண்ணி குடிப்பாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படிங்கிறதால ரொம்ப லிமிட்டடாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த மடித்துணி போட்டுட்டு வரும்போது அந்த நாங்கள் வந்து இந்த முடியெல்லாம் வந்து இப்படி கவர் பண்ணிக்கிட்டு இப்படி வச்சுட்டு, ஆண்கள் எல்லாம் வந்து மடி துணியை வந்து கீழே அங்கவஸ்திரம் போட்டுக்குவாங்க.
அங்கவஸ்திரம் போட்டுட்டு இதை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். முடி தெரியக்கூடாது, நம்ம அவருக்கு முன்னாடி பேசக்கூடாது, கை சுத்தமாக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து அவருக்கு என்ன நம்ம வந்து அன்றைக்கி ஆகாரமாக கொடுக்க போகிறோமோ அந்த இடம் சுத்தமாக இருக்கும், எந்த ஜீவனும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் யாரும் சத்தம் போடக்கூடாது. எந்த ஜீவனும், நாயோ ஒரு காகம் கத்துறதோ இல்லை வந்து பூனை கிராஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி இருக்கிறதோ, குழந்தைங்களை அழுவுறது, எந்த ஒரு சோகமான விஷயங்களும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஒன்ஸ் அது கேட்டுருச்சு அப்படின்னா அவங்க அன்றைக்கி சாப்பிட மாட்டாங்க. அதை வந்து முட்டுன்னு சொல்லிடுவாங்க. முட்டு அப்படின்னுன்ற பட்சத்தில் என்னென்னா அன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு நாள் ஒரு வேளை ஆகாரமும் அன்றைக்கி விட்டுருவாங்க. அந்த ஒரு நாள் ஒரு ஆகாரமும் விட்டுட்டாங்கன்னா அடுத்த நாள் எப்போ வந்து அந்த மாதிரி ஒரு டைம் இருக்குது அவங்களுக்கு. டெய்லி வந்து அந்த நண்பகல் 12 மணிக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிக்கணும். காலையே சூரிய உதயத்துக்கு அப்புறம் 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்க பூஜை பண்ணிட்டு ஆரம்பிப்பாங்க. அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவு வந்து அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஏன்னா நாம் சமைச்சு நாம்ளே பார்த்து வடித்த நீர் இருக்குது இல்லைங்களா, வடித்த நீரில் தான் வந்து எல்லா பொருளும் கழுவிட்டு நல்லா வேக வச்சுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். அந்த வடித்த உணவுகளில் செஞ்ச போது எந்த ஜீவனாவது இருந்தது அப்படின்னா அது முட்டு, அது சாப்பிட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு எத்தனை முறை ஆகாரம், எத்தனை வாய், எத்தனை முறை எத்தனை வாய் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது எண்ணிக்கை இருக்கு. அந்த எண்ணிக்கை வந்து அவங்க அது வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் வந்து அப்படியே வித்தியாசப்படும், குறைச்சிக்குவாங்க. அது மாதிரி முதல்ல என்ன கொடுக்கணும், ரெண்டாவது என்ன கொடுக்கணும்னு எல்லாத்துக்குமே விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணாதான் வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க. அது மாதிரி யார் வேணாலும் போய் கொடுக்க முடியாது. ஸ்ராவகர்கள், அதாவது ஜைன சமணவர்களே இருந்தாலும் அவங்க மடியில் போயிட்டு அவங்க இது கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்லோகம் சொல்லி அவங்கள அழைச்சிட்டு வந்து மன மேலே நிற்க வச்சு அதுக்கப்புறம் அவங்க கையெல்லாம் கழுவி விடுவாங்க. ஜென்ஸு தான் வந்து யாரும் டச் பண்ணக்கூடாது, அவருக்கு தொடக்கூடாது. அவர்களை முனி மகராஜை வந்து தொடறதுக்குன்னு வந்து அவங்களோட ஆளுங்க இருப்பாங்க. வெண்துணியில் வந்து அதை வந்து நனைக்காம வெந்நீரில் வந்து நல்லா வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுப்பாங்க. அவருக்கு வேர்வை பட்டதுன்னா அது சாப்பிட மாட்டார். அவரோட சொந்த வேர்வை பட்டாலும் அவர் சாப்பிட மாட்டார். ஒவ்வொரு நாளும் ரொம்ப புனிதமான வாழ்க்கை தான். அவங்களோட வாழ்க்கை அப்படின்னும் போது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கடினமான, பகவானை மட்டுமே அவங்களோட சிந்தனையிலும் செயலிலும் பகவான் மட்டுமே இருக்கிறதால அவங்களோட எல்லா இதுலையும் எல்லா செயலும் அவங்களுக்கு நம்ம பணி செய்யறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவங்களோட எல்லா செயலிலும் பகவானை தான் நாங்கள் பார்க்குறோம். அது யாருமே வந்து கஷ்டமாவோ இதுவோ நினைக்கிறதே கிடையாது. அவருக்கு நம்ம ஆகாரம் ஒரு நாளைக்கு கொடுக்கணுங்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியமாக தான் நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம். அது கஷ்டமாவோ விதியை ஃபாலோ பண்ணக்கூடாது முடியாதுன்றதோ எதுவுமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஆகாரம் கொடுக்கறதுன்றதே நாங்கள் வந்து எத்தனையோ ஜென்மத்தில் செய்த புண்ணியம் தான் அவருக்கு அன்னைக்கு ஆகாரம் கொடுக்கறது. நாங்கள் வந்து என்னைக்கு ஆகாரம் கொடுக்கணுமோ அன்னைக்கு 2 வேளை. பொதுவாகவே ஜெயின மதத்தில் பிறந்தவங்க எல்லாமே வந்து 6 சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி ஆகாரத்தை முடிச்சிடணுன்றது ஒரு ஆகமம் இருக்குது. ஒரு சிலர் முடியாத பட்சத்தில் வயதானவர்களோ இல்லை பணி நிமித்தமாக வெளில போகிறவங்க அப்படின்னா 7 மணி வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறவங்க. அப்படியே முடியாத பட்சத்தில் இரவு பால் பழம் மட்டும் எடுத்துக்கணும். வேறு எந்த வந்து ரொம்ப வந்து ஆயிலி ஃபுட்டாவோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. முடிந்த அளவுக்கு நாங்கள் அனைவரும் அதை ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி இந்த முனி மகராஜுக்கு நம்ம செய்யும்போது டேங்க்கில் இருக்கிற தண்ணியோ இல்லை வந்து போரில் இருக்கிறது ஆர்ஓ வாட்டர் அந்த மாதிரி இல்லாமல் அன்னன்னைக்கு, ஏன்னா எல்லாத்துலேயும் ஜீவ உற்பத்தி இருக்கும். அந்த ஜீவ உற்பத்திங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். முடிந்த அளவுக்கு நாம் வந்து ஜீவ உற்பத்தியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போது கிணத்துல இருக்கும்போது ஜீவன் ரொம்ப உற்பத்தி ஆகாது. அதை எடுத்து வெண் துணியில் வந்து வடித்து அதை சூடு பண்ணி அதுக்கப்புறமா வந்து அதில் தான் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சமையல் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு படைக்கணும். இதுதான் வந்து ஜைன மதத்துடைய பாரம்பரியம். ஆமாம், அவங்கள வந்து முனி மகராஜ்னு சொல்லுவோம். இதில் நிறைய படிகள் இருக்குது. எடுத்ததும் வந்து ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ வந்து அவங்க முனி மகராஜா ஆக முடியாது. அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 7 வருடங்கள் அவங்க படிக்கணும். இந்த ஆகமங்கள்லாம் படித்து அதுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது.
அதில் நம்ம எப்படி ஒரு டிகிரி வாங்குறோமோ, ஒரு பிஏ, பிஎஸ்சி, பிஇ அந்த மாதிரி டிகிரி வாங்குறோமோ, அந்த மாதிரி ஆகமங்கள் எல்லா இதையும் படித்து முடிச்சுட்டு அவங்க எங்கே போகிறதா இருந்தாலும் நடந்து தான் போவாங்க. எந்த வாகனங்களும் உபயோகிக்க மாட்டாங்க. யாருக்காவது ரொம்ப முடியாத பட்சத்தில் உட்கார வச்சு தள்ளிட்டு தான் போவானுங்களே தவிர டீசல் என்ஜினோ எந்த இதுவோ இருக்கிற அந்த வாகனங்களை உபயோகிக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா இரவு 5 மணிக்கு மேலே பிரயாணம் பண்ண மாட்டாங்க. காலையில் சூரிய உதயத்துக்கு 30 நிமிடங்களுக்கு முன்னாடி தயாராவாங்க. சூரிய உதயம் ஆகும்போது தான் அவங்க நடைப்பயணத்தை ஆரம்பிப்பாங்க. எங்கே போகிறதா இருந்தாலும் நடைப்பயணம் மட்டும்தான் அவங்களுக்கு. அது வந்து அவங்க எங்கே ரீச் ஆகுறாங்களோ அந்த இடத்துல ரீச் ஆனதுக்கப்புறமா நாங்கள் இந்த மாதிரி சமண மதத்தை சேர்ந்த ஸ்ராவகிகள் ஆண்களும் பெண்களும் போய் கும்பம் வச்சு எங்கள் ஊருக்கு வாங்க நாங்கள் அழைச்சிட்டு வந்து அவங்க எத்தனை நாள் தங்குறாங்களோ அங்கே இருப்போம். இப்போ இருக்கிற இந்த 2 மாதத்தை வந்து நாங்கள் வந்து இது மழைக்காலம் சொல்லிட்டு இந்த மழைக்காலத்தை ரொம்ப ஒரு நாளைக்கு 70 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போகக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த மாதத்தில் ஸ்ராவக மாதம் சொல்கிறோம். இந்த மாதத்தில் பூச்சிகள் நிறைய உற்பத்தி ஆகும். அந்த மாதிரி பூச்சிகள் உற்பத்தி ஆகிட்டு மழை பெஞ்சு காஞ்சு அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பூச்சிகள் இருக்கிறதால அவங்க பிரயாணம் பண்ணுறத ரொம்ப குறைச்சிக்குவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குன்னு நியமனம் அங்கே மகராஜ் மடத்துலேருந்து வரும். அவங்களுக்கு அந்த மாதிரி 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தான் அதுக்குள்ளே சுருக்கிக்குவாங்க. முக்கியமான விஷயங்களாக தான் இருந்தால் பண்ணுவாங்க. இங்கே பொன்னூர் மலை மடம் இருக்குது. அந்த மடத்தில் அந்த மாதிரி முக்கியமான மடத்தில் போயிட்டு அவங்க இருந்து அங்கே தான் பூஜை பண்ணுவாங்க. மற்ற சமயத்துலலாம் வந்து ஒரு நாளைக்கு 60-70 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போகக்கூடிய அவங்களுக்கு சக்தி. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு ஆன்மீக நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.